Disclaimer: Mutual fund investments are subject to market risks. Read all scheme related documents carefully. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் பங்குச்சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. முதலீடு செய்யும் முன் முதலீட்டு ஆவணங்களை கவனமாக படிக்கவும். வணக்கம். என்னடா ரிசெஷன் வருதுன்னு குண்டை தூக்கி போட்டாரா ஒரு முதலீட்டாளர் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அந்த தலைப்பை பார்த்துட்டு உள்ளார வந்திருப்பீங்க. ஆமா, எனக்கு வந்து ஒரு முதலீட்டாளர் தொடர்பு கிடைச்சது திருவாரூர்ல. அவரை பார்க்கறதுக்காக போனப்பதான் அவர் இந்த குண்டை தூக்கி போட்டார். இப்போ பொதுவாக வந்து என்னுடைய யூடியூப் வீடியோவை பார்த்துட்டு ஒரு சில கஸ்டமர்கள் வர்றாங்க. நிறைய பேர் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. அதுல ஒரு சிலர் வந்து கஸ்டமர்களாகவும் மாறுறாங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க, லண்டனில் இருந்து வந்த கஸ்டமர் பார்த்திபன் சார், கனடாவிலிருந்து வந்த செந்தில்குமார் சார், இவங்களுக்கெல்லாம் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போலதான் ஒரு கஸ்டமர் வந்து இங்க திருவாரூர்ல இருந்து எனக்கு ஃபோன் அடிச்சாரு. ஃபோன்ல நல்லா பழக்கம், நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி அவர் முதலீட்டுக்கு தயாரா இருந்தாரு. ஆன்லைன்ல முதலீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி செஞ்சப்ப அவருக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது, கேஒய்சி பிரச்சனைகள்லாம் இருந்தது. சரி சார், நான் நேரில் வர்றேன், திருவாரூருக்கே வர்றேன் அப்படின்னு சொல்லி நேரில் போய் பார்க்கலான்னு போனப்பதான் அவர் வந்து இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டார். அதாவது எல்லாம் பேசி ஓகே ஆயிடுச்சு, கேஒய்சி முடிச்சு இந்த ஃபண்டில் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பேசிட்டு நான் இங்கேருந்து தஞ்சாவூர்ல இருந்து திருவாரூர் போறேன். போயிட்டு அவரை பார்க்கும்போது அவர் சொல்றாரு, சார் நான் நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன் சார், அதுல வந்து இந்த மாதிரி ரிசெஷன் வரப்போகுது, ரிசெஷன் வந்தா நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்லாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, நேரடியா பங்குகள்ல முதலீடு செய்யுங்க, அதாவது நேரடியா ஷேர்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க, நல்ல நல்ல கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னார். நான் ஆரம்பத்துல அதை பெருசா எடுத்துக்கல. சார், ரிசெஷன் வந்தாலும் நேரடியா நம்ம பங்குகள் வாங்கி வச்சுக்க கூடாது, ஏன்னா நம்மளால ப்ரொஃபஷனலா நம்ம மேனேஜ் பண்ண முடியாது, ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி கிரியேட் பண்ணி நம்மளால மேனேஜ் பண்ண முடியாது. மியூச்சுவல் ஃபண்டு அதுக்குன்னே இருக்காங்க, ப்ரொஃபஷனலா அவங்க பார்த்துக்குவாங்க. அந்த ரிசெஷன் டைம்லலாம் எந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ வச்சுக்கணும் அப்படின்னு நம்மளை விட அந்த ஃபண்டு மேனேஜருக்கு, அந்த ஏஎம்சி சிஇஓ இவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்றேன். இந்தியாவில் வந்து மொத்தம் இப்போ 25 லட்சம் கோடி பணத்தை மேனேஜ் பண்றாங்க சார். இப்போ ஹெச்டிஎஃப்சியே வந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி மேனேஜ் பண்றாங்க. எஸ்பிஐ கூட அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட மேனேஜ் பண்றாங்க. இவ்வளவு பணத்தை மேனேஜ் பண்றவங்களுக்கு தெரியாதா சார், நல்லா ஃபண்டு மேனேஜ் பண்ணுவாங்க, போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணிக்குவாங்க, ரிசெஷன்னாலும் அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்குவாங்க போர்ட்ஃபோலியோவை, நல்லது அப்படின்னு சொல்றேன். அதுக்கு அவர் ஒரு யூடியூபர் பேர் சொன்னார். சார் அவர் சொன்னது சார் அப்படின்னாரு. எனக்கு உடனே புரிஞ்சிருச்சு. அதுக்கு நான் என்ன பதில் சொல்றேன்னு தெரியல, ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஃபேமஸான யூடியூபர், டெய்லி வீடியோ போடுறவங்க. அப்புறம் அவருக்கு வந்து புரியுற மாதிரி எடுத்து கூறி அப்புறம் நான் எஸ்ஐபி வாங்கிட்டு வந்தேன். இதை வந்து இங்க நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ரிசெஷன் வந்தா மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் வித்துட்டு டைரக்டா ஷேர்ஸை வாங்கி வச்சுக்கணுமா அப்படின்னா அது வந்து மிக 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 முட்டாள்தனமானது. அப்படி சொன்ன யூடியூபர் வந்து நான் அந்த வீடியோ எல்லாம் பார்க்கல, கஸ்டமர் சொன்னதுதான் அவர் பேரை சொன்னாரு. இப்படி ரிசெஷன் வரப்போகுது அப்படின்னு பயந்துக்கிட்டு இண்டிவிஜுவல் முதலீட்டாளர்கள் போய் இண்டிவிஜுவல் ஷேர்ஸை வாங்கி வச்சுக்கிறது வந்து 100% முட்டாள்தனம் என்னால அடிச்சு சொல்ல முடியும். ஏன்னா இண்டிவிஜுவலா இருக்காங்க வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ண முடியாது. நம்மளுடைய தனிப்பட்ட பேராசை, பயம், இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஆட்படுத்தப்படுவோம். திடீர்னு என்ன பண்ணுவோம், ரிலையன்ஸ் ஷேர் ஏற போகுது அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு நம்மள்ட்ட இப்போ 1 லட்சம் இருக்கு அப்படின்னு சொன்னா மொத்தமாகவும் 1 லட்சத்துக்கோ இல்ல 50,000 80,000த்துக்கோ நம்ம போய் அந்த ஷேர் வாங்கிடுவோம். இல்லாட்டி வேற ஒரு கம்பெனி டிசிஎஸ், இல்லாட்டி வேற ஒரு கம்பெனி இன்ஃபோசிஸ், இப்படி வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, நல்லது தானே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் என் அனுபவத்துக்கு, நான் ஷேர் மார்க்கெட்ல போடுறேன் பார்த்தீங்களா, 2005ல இருந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி என்னுடைய அனுபவத்தை வச்சுதான் நான் சொல்றேன். நான் ஒன்றும் பெரிய அறிவாளி கிடையாது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன், நிறைய யூடியூபர்கள் வந்து நல்லா அறிவாளியா இருக்காங்க, நல்ல வீடியோ போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த அளவுக்கெல்லாம் வந்து நான் வந்து அறிவாளி கிடையாது, பெரிய அறிவாளியெல்லாம் கிடையாது. என்னுடைய அனுபவத்தை வச்சுதான் நான் சொல்றேன். அனுபவத்துல வந்து உங்களுக்கு நான் ரிலையன்ஸ் ஷேரை பத்தியே சொல்றேன் பாருங்களேன். ரிலையன்ஸ் ஷேர் வந்து 2008ல இருந்து 2017 18 வரைக்கும், அதாவது அந்த ஜியோ ஆரம்பிச்சாங்க பாருங்க, அது வரைக்கும் 10 வருஷமா அது எவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்துச்சு தெரியுமா? ஒரு ரிட்டர்னுமே கிடையாது. அந்த 2008 டு அந்த 2018 அந்த ரிலையன்ஸ் ஷேர் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா 800 ரூபா போகும். 800 ரூபாயில ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரும். அப்புறம் அங்க இருந்து அப்படியே இறங்கி வந்து 600 ரூபாய்க்கு வரும். 600 ரூபாயில ஒரு சப்போர்ட் வரும். திருப்பி அங்க இருந்து அப்படியே மெதுவா ஏறி 800 ரூபாய்க்கு போகும். அப்புறம் திருப்பி 600 ரூபாய்க்கு வரும். இது வந்து சைடு வேஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரிதான் நடக்கும். நீங்க பொருளாதார தேக்கத்துக்கு பயந்துக்கிட்டு நான் இண்டிவிஜுவல் ஷேர்ல முதலீடு செய்வேன் அப்படின்னு சொல்லி செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நீங்க வந்து பெர்சன்டேஜ் வைஸ் நம்ம 1 லட்சம் வச்சிருக்கோம், ஒரு 10ல இருந்து 20 கம்பெனி ஷேர் வாங்குவோம்,
பிரிச்சு போட்டுக்குவோம் அப்படின்லாம் நீங்க பண்ண மாட்டீங்க. ஆனா அதைத்தான் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி பண்ணுவாங்க. ஆனால் அப்படி செய்யறத நம்பாம ரிசெஷன் டைம்ல நான் நல்ல ஷேரை கண்டுபிடிச்சு முதலீடு செய்வேன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகும் சொல்லுங்க. நீங்க அது அடிச்சு முடிச்சு ஆராய்ச்சி பண்ணி இப்படி 1-2 ஷேர் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த 10 வருஷத்துக்கு அது அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னா நீங்க என்ன செய்வீங்க? உங்களுக்கு வருமானமே இல்லாம போயிடும். ஆனால் அதே 2008 டு 2018 மியூச்சுவல் ஃபண்டுகள் வந்து எவ்வளவு வருமானம் கொடுத்துருக்குன்னு பாருங்க. ஏன்னு சொன்னா மியூச்சுவல் ஃபண்டு நிறுவனங்கள் வந்து ப்ரொஃபஷனலா நடத்துறாங்க, நல்லா படிச்சவங்க நடத்துறாங்க. அவங்களுக்கு ரிசெஷன் டைம்ல எந்த ஷேர் ஏறும், எந்த ஷேர் இறங்கும், எது வந்து லாய்க்கானது, எது லாய்க்கு இல்லாதது, எந்த செக்டார் வந்து ரிசெஷனை எதிர்த்து நீந்தும், இது போன்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். இண்டிவிஜுவலா இருக்கவங்களுக்கு தெரியாது. இப்ப நான் இவ்வளோ வருஷம் பங்கு சந்தையில வந்து இருந்தா கூட எனக்கும் அதெல்லாம் தெரியாது. நான் வந்து இண்டிவிஜுவலா கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ டெக்னிக்கல் அனலைஸ் பார்த்துட்டு அன்றன்றைய வருமானம் இல்லாட்டி அந்த வார வருமானம், மாத வருமானம் பாக்குறவங்க போய் கம்பெனி ஃபண்டமெண்டல் இதெல்லாம் முழுசா படிச்சுட்டு இருக்க மாட்டோம். புரியுதா இல்லையா உங்களுக்கு? அதனால இந்த மாதிரி ரிசெஷன் வரப்போகுது, அதனால நம்ம வந்து நேரடியா ஷேர்ல முதலீடு செய்யணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. அதெல்லாம் வந்து மிகப்பெரிய முட்டாள்தனத்துல போய் முடியும். இப்ப உதாரணத்துக்கு நீங்க எஸ் பேங்க் அப்ப 400 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்க வச்சுக்கோங்க, இப்ப அது 20 ரூபா 25 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் ரெக்கவரி ஆகிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? ஒரு சில பங்குகள்லாம் விழுந்துருச்சு அப்படின்னா அது திருப்பி அந்த பழைய ரேட்டுக்கு வர்றதுக்கு 15ல இருந்து 20 வருடங்கள் ஆகும். நிறைய கவர்மெண்ட் பேங்க் எல்லாம் பாருங்க, அதோட ஆல் டைம் ஹை ரேட் எடுத்து பாருங்க, இப்ப ரேட் எடுத்து பாருங்க. அதனால எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா பிஹெச்இஎல் பாருங்க, பிஹெச்இஎல் எல்லாம் 2008ல 1650 ரூபா இருந்தது. இப்ப என்ன வருஷம் ஆகுது? 2024 ஆகுது. இப்பதான் அது கிட்டக்க வருது. இன்னமும் அந்த பழைய கையை தொடவே இல்லை. அது மாதிரி ரிசெஷன் இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு இண்டிவிஜுவலா ஷேர்ல முதலீடு செய்வேன் அப்படின்ட்டு இறங்காதீங்க. அந்த அட்வைஸ் வந்து ரொம்ப தவறான அட்வைஸ். என்னால 100% அடிச்சுட்டு சொல்ல முடியும். அதாவது பங்கு சந்தையில வந்து ட்ரேடு பண்ணிட்டு இருக்கவங்க கூட இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ஆனால் நீங்க மாத சம்பளம் வாங்கிக்கிட்டு ஒரு சேமிப்பா இதை செய்யும் போது ரிசெஷன் வந்தா நான் என் வேலையும் பார்த்துக்கிட்டு இங்க நல்ல ஷேரையும் கண்டுபிடிச்சு முதலீடு செய்வேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அது தோல்வியில தான் முடியும். நல்லா புரிஞ்சுக்கிட்டு முதலீடு செய்யுங்க. இதே வந்து அந்த முதலீட்டாளர், அதாவது என் கஸ்டமர் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. இதை பத்தி நிறைய விளக்கம்லாம் கொடுத்தேன், புரிஞ்சுக்கிட்டாரு. அவருக்கும் என்னுடைய நன்றிகள். நன்றி, வணக்கம்.